தமிழகத்தின் சூழல் அரசியல் சூழலை காப்பாற்றி கொடுக்கணும்னா திமுக வெளியேற்றப்பட்டே திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. திராவிடம் என்பது தீய சக்தி. இன்னைக்கு வந்து இந்த மண்ணை ஒட்டுமுழுதாக ஒழித்ததுக்கு காரணமே இந்த திராவிடர்கள் தான். நீங்க தீய சக்தி திராவிடத்துக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணார். அம்மா அதிமுக ஒன்னா சேருங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வாங்க. நீங்க எடப்பாடி வந்து ஒரு மோசமான தீய சக்தி நீங்க நினைக்கிறீங்க, அவர் கூட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு நான் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்றைக்கு நீங்கள் வெல்ல போகிறீங்க? நீங்க எல்லாத்தையும் குறை சொல்றீங்க, எல்லாத்தையும் குறை சொல்றீங்க. ஜெயிக்கணும், அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வாங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க. தாவேக்காக போறோம் சொல்லிட்டா வந்தார் அமித்ஷா கிட்ட. எங்களை கட்டுப்படுத்த எங்க தொண்டரை எங்களால் கட்டுப்படுத்த. இப்போ அவர் சொல்றாரு நீங்க தாவேகா கூட சேரணும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு உங்களோட கருத்து? எங்களை அதிகமாக விமர்சித்து எங்களுடைய இலக்கை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் நாம் தமிழர். நேரடியாக கேட்கிறேன், ரெண்டே சாய்ஸ் தான் உங்களுக்கு திமுக வீழ்த்தப்படணுமா அல்லது தாவேகா வீழ்த்தப்படணுமா? இந்த விவாதத்துல நீங்க முடிவு பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க ரெண்டையுமே சொல்ல முடியும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற்று அணிகளுக்கான சாத்தியங்கள், அவர்களோட வெற்றி கணக்குகள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேடம் வணக்கம். மேடம் முதல்ல பாமகல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். 2026 தேர்தல் பாமகவோட இலக்கு என்ன மேடம்? இப்போ 16ல் வந்து முதல்வர் வேட்பாளர், அடுத்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கணக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. 26ல் பாமகவோட இலக்கு திட்டம் என்ன? பாமக வந்து தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக மக்களோடு களம் கண்டு கொண்டிருக்கிறது. அது சமூக நீதியை முன்வைத்து தன்னுடைய களத்தை நகர்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வந்து சாதிய ரீதியால் சில பேர் சொல்லி பார்த்தாலும் அதையெல்லாம் கடந்து எல்லா சாதியினருக்கும் எல்லாருக்குமான கட்சியாக இடஒதுக்கீடு பெற்றுத்தரலையும் சரி எல்லாத்தையும் நிகழ்த்தி நீங்கள் சொன்ன மாதிரி 2016ல் முதல்வர் வேட்பாளராக அறிமுகமாகி களம் கண்டோம். அதுக்கடையில் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள்லாம் கொஞ்சம் பின்னடைவை நோக்கி நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் 60 தொகுதிகள் உறுதியாக கைப்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி பாமக தன்னுடைய காலடி தடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம வந்து கூட்டணியிலையும் சரி நம்ம மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து தான் கூட்டணி வைக்கிறோம். ஆனால் அது கூட கடைசி நேரத்தில் தான் நமக்கு அது வேற வழி இல்லாமல் கிடைக்கப்படுது. நம்ம நினைச்ச வேகத்திலையோ நினைச்ச வீதத்திலையோ அதுக்கு நடைமுறைப்படுத்தப்படலை. அப்போ கொஞ்சம் அதிகாரம் நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு இந்த சட்டமன்ற தொகுதிகள் நம்ம கையில் கூடுதலாக இருப்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கிற கருத்தை வெளிப்படுத்தி எடுத்துட்டு கொண்டு போகிறோம். என்னை பொறுத்தவரை தென்பகுதியில் இருந்தும் கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுல நான் தென்பகுதியில் இருக்கிறதுனால பாமக கடுமையாக அதுக்கு பணிகளை கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் இருக்கிற கட்சி வந்து ஒரு 60 தொகுதி இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இலக்கு என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய போதே அந்த முதல் கடிதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், பிறப்பால் அனைவரும் சமமே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பார். அந்த எல்லோருக்கும் எல்லாற்றையும் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை அடைவதற்கு தேர்தலை சந்திக்க வேண்டும். கட்சி ஆரம்பித்த உடனே எங்களுக்கு கண்ணு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. நாங்கள் பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறோம், ஏப்ரலில் தேர்தல் வருது. நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அதில் போட்டியில் கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கட்சி தொடங்கிய 2 மாதங்களுக்குள் ஒரு தேர்தலை சந்திப்பதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும், மக்களிடத்தில் வந்து கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போகணும். ஆனால் அந்த சமயத்தில் கொள்கைகளையும் நாங்கள் வெளிப்படுத்தாமல் முதல் மாநாட்டில் தான் நாங்கள் வெளிப்படுத்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நம்ம வந்து ஒரு முழு வலிமையோடு எதிர்கொண்டு நம்ம அதில் ஒரு மாபெரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உடனடி இலக்காக இருந்தது. அதற்கு இடையில் வரக்கூடிய எந்த ஒரு தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், நகர்ப்புற ஊரக இடைத்தேர்தல் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அதை கடந்து செல்லணும்னு தலைவர் வந்து எங்களுக்கு சொன்னார். முதல் மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரத்தை அந்த இடத்துல வந்து மாநாட்டு மேடையில் வெளியிட்டார்னு சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிய அரசியல் வந்து தேர்தல் கூட்டணி மட்டும் இல்லாமல் ஆட்சியிலும் தங்களுடைய அந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு எத்தனையோ மத்திய அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் அந்த பதவியெல்லாம் அனுபவித்தது நம்ம அறிவோம். ரொம்ப வெளிப்படையாக சொன்ன திமுகவும் அதிமுகவும் தங்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் பொழுது அந்த கூட்டணியினுடைய
வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்கல. ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுடைய தலைமையை ஏற்று, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையை ஏற்று எங்களோடு கூட்டணி அமைத்து கொண்ட கட்சிகளுக்கு நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே வெளிப்படையாக சொன்னார். நாங்கள் கொடுப்போம்னு சொன்னார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நாங்கள் தனியாகவும் போட்டியிட்டு ஒரு தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை எங்கள் தலைவர் வகுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆட்சி அமைகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை நாங்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எங்கள் தலைவர் தொடங்கி வைப்பார். இதுவரை நாங்கள் எந்த கட்சியும் நேரடியாக அதுமாதிரி பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கவில்லை. அநேகமாக இன்னும் வரக்கூடிய மாதங்களில் தலைவரோடு அந்த கூட்டணிக்கென்று ஒரு குழுவை உருவாக்கி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் மண்டலங்கள்னு பிரித்து பார்த்தோம்னா தென் மண்டலங்கள் மிகப்பெரிய அளவிற்கு எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. அதே மாதிரி கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் இப்போ கடந்த வாரம் ஈரோட்டில் ஒரு கூட்டம் நடத்தி அங்கேயும் ஒரு ஓட்டை போட்டாச்சு. இப்போ இன்றைக்கி நடத்தின கிறிஸ்மஸ் விழா மூலமாக சிறுபான்மை வாக்குகளிலும் ஒரு அசைவை ஏற்படுத்தியாச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையெல்லாம் சொல்ல மாட்டோம். குறைந்தது 160 சீட்டுகள் வந்து எங்களால் பெற முடியும், தனித்து போட்டியிட்டால் கூட. அது கூட்டணிகள் வருகின்ற பொழுது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் வேட்பாளருடைய தனிப்பட்ட குணநலன்கள், அவருடைய செயல்பாடுகள், அதே மாதிரி இன்னும் எங்கள் களத்தில் எங்கள் மக்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இன்னும் ஒரு 6-7% வாக்குகளை வந்து அதிகமாக பெறலாம்னு சொல்லும் பொழுது அது இன்னும் கூடுதலாக ஒரு 20 இடங்களை வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஓகே, அமமுகவோட தற்போதைய அவரோட தினகரனோட நகர்வுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? தவிர அவர் சார் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போயே தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்குது. ஒரு 160 இடங்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் அரசியலை தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க, அதில் பங்கு பெற்றுட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 39 தொகுதி தீர்க்கதரிசி அண்ணன் டிடிவி சாரோட பேச்சை கேட்காதனால அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து விடிய 4:30 மணி வரைக்கும் லீலா பேலஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இல்லை அவங்க எல்லாமே நாங்கள் வெற்றி பெற்றுவிடோம்னு சொல்லி அவர் கணக்கெல்லாம் சொன்னார். அவருடைய ஃப்ளைட் டைமில் கூட சேஞ்ச் பண்ணி கூட காலைல வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தார். இது வந்து பாரதிய ஜனதாவோட மூத்த தலைவர் ராஜா வந்து சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரனால் 39 தொகுதியை நாம் தென் மாவட்டங்களில் இழந்து விட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டி நகர் தொகுதி 123 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டோம். அங்கே அமமுக பெற்ற வாக்கு வந்து 880 வாக்கு அமமுக பெற்றிருக்கு. இது அதிமுக வாக்கு தானே. இது மாதிரி 20 தொகுதி இருக்கு கிட்டத்தட்ட. சங்கரன் கோயில் அதிமுக கோட்டை, அங்கே 39 தொகுதியில் உதாரணத்துக்கு நம்ம விருதுநகரில் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவர் 2000 ஓட்டில் தோக்குறாரு. ஒரு 1000 அங்கே வந்து டிடிவி தினகரனோட ஓட்டு வந்து 10,000 ஓட்டு. இப்படி தொடர்ந்து இவங்க வந்து தோத்த தொகுதியெல்லாம் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டத்தில் தவிர மற்ற தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அமமுகவோட ஓட்டு 40,000, 25,000, 50,000 உசிலம்பட்டி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கணிசமான ஓட்டு வந்து தென் மாவட்டங்களில் அமமுகக்கு இருக்குது. அதாவது தாவேக்காக்கு இல்லாத ஒரு உட்கட்ட அமைப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா டிடிவி தினகரன் சார்கிட்ட இருக்குது. பட்டி தொட்டியெல்லாம் கிளைக்கழகம், நகரம், ஒன்றியம் எல்லாமே இருக்குது. இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, வளர்கிற குழந்தை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இவங்ககிட்ட அந்த அமைப்பு இன்னும் உருவாகலை. ஆனால் தினகரன் சார்கிட்ட அது ஆல்ரெடி செட்டப்பில் இருக்குது. திலகமா மாமா கூட சொன்னாங்க, தென் மாவட்டத்துலேயும் பாமக வந்து வரணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நான் வந்து கிருஷ்ணசாமியோட பங்காளி, ஒரு அன்புமணியோட மாதிரிலாம், அதனால் அவங்களையும் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் 3 வாட்டி மேலே அவங்க நின்று இருக்காங்க தென் மாவட்டத்தில். அவங்களால அந்த வெற்றியோட இலக்கை ரீச் பண்ண முடியல. அம்மாக்கா தென்மண்டலத்தில் வளரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை இண்டிவிஜுவலாக எப்படி நம்ம நான் தமிழர் கட்சி போய் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு சதவீதம் நிறைய இருந்தால் கூட ஒரு வெற்றி வாய்ப்பை இண்டிவிஜுவலாக எடுக்க முடியல பாமகவில் தென்மண்டலத்துலனா. அவங்களும் எப்படியாவது, அதாவது இந்த வட மாவட்டத்திலேருந்து தென்மண்டலத்தில் வட மாவட்டத்தில் 98 தொகுதி பாமக வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்குது. அந்த பக்கம் அங்கே அது நான் திருச்சியை தாண்ட முடியல, இல்லை இந்த பக்கம் மயிலாடுதுறையை தாண்ட மாட்டேங்குது. நம்ம அது வரைக்கும் தான் இருக்குது கணிசமாக. இது ஏன் அங்கே போக மாட்டேங்குதுன்றது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அக்கா ஒவ்வொரு வாட்டி நிற்கிறாங்க, நாமளும் பார்க்குறோம், ஜெயிப்பாங்களா. என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஜெயிக்கணும்னா என்ன நடக்குன்னு அதில் வந்து கூட்டணியில் தான் நம்ம சேர்ந்து தான் நிற்கிறோம். ஆமாம்.
கூட்டணி வாக்குகள் எப்பயுமே அந்த ஒரு அக்காவுக்கு விளம்ப பாமகன்ற அந்த கட்சிக்கு பாமக அவங்க ஆதாயம் பண்றாங்க. ஆனா பாமகக்கு அந்த கூட்டணி கட்சி வாக்களிக்க மாட்டேன். அதுதான் இது சமீபமா எல்லா கூட்டணிகளுக்கிடையிலும் இந்த சிக்கல் இருக்குது. நீங்க டிடிவி தினகரன் அவரோட இருந்திருந்தா இத்தனை தொகுதிகளை அழகா வென்று இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம். ஆனா நீங்க இந்த இதுவரைக்கும் இருந்த இந்த கணக்கீடுகளை எல்லாம் விட்டுட்டு இந்த தேர்தல்ல நம்மளுக்குன்னு ஒரு பெரிய கடமை ஒண்ணு இருக்கு. தமிழகத்தின் சூழல், அரசியல் சூழலை காப்பாற்றி கொடுக்கணும்னா திமுக வெளியேற்றப்பட்டே ஆக வேண்டும். அந்த அதுல வந்து இருக்கிற யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. யாருக்குமே மாற்று கருத்து இல்லையே தெரியும். ஒரு விஷயம் என்னன்னா அதுலதான் நான் கேக்குறேன், இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இப்ப வந்து அந்த 130 ஒரு 800 ஓட்டு இல்லைங்கிறனால இவங்க தோத்து போறதும், இந்த ஓட்டு இல்லைன்னா நம்மளும் வெற்றி பெற ரெண்டு பேரும் சேர்ந்தா பெரிய பலம்ங்கிறத நம்ம அந்த இடத்துல உணர்ந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. யார் உணர வேண்டியவரோ அவர் உணர்றதை மறுக்கிறார். அண்ணன் எடப்பாடியார், திரு எடப்பாடியார் அவர் வந்து இதை உணரணும். அவர் கடைசி வரைக்குமே உணர மாட்டேன்றாரு. அதனால தான் இப்போ பாமக வந்து இப்போ 2 அணியாக நிற்கிது இல்லையா. ஐயான்னு சொல்கிறீங்க, எல்லாம் சந்தோஷம். ஐயா வந்து ஜிகே மணி ஐயாவோட சேர்ந்துட்டு திமுக பக்கம் போகணும்னு அமக்கம் பண்ணுறாரு. இந்த பக்கம் தம்பி வந்து என்ன பண்ணுது, எப்படியாவது என்டிஏ கூட்டணியோட இருந்து தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். தாவேகாவோட குறிக்கோள் அன்னைக்கு எப்படி சொன்னாங்களா, தீயசக்தின்ற வார்த்தை தலைவர் உபயோகப்படுத்துற வார்த்தை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது அழுத்தம் திருத்தமா அண்ணன் எடப்பாடி கூட எங்கேயும் சொல்றது இல்லை. தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த தீயசக்தி வந்து பாமகவிலேயே ஒரு பகுதியில் நுழைஞ்சனாலதான் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதை கடந்து வெளியேறதுக்கு இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து மக்களுக்கானதுன்னு இறங்கி வந்துட்டாருன்னா மிகச்சரியா. அது மாதிரி ஒருங்கிணைப்புடைய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் யாரும் இல்லை. அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி இப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்து அன்னைக்கு விஜயகாந்த் அவ்வளவு சட்டமன்றத்தில் பேசும்போது தலைவர் தான். அந்த ஒருங்கிணைப்பு கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தோட பார்க்கக்கூடிய அவர் வெளியில வந்துட்டார். நான் என்ன சொல்றேன், டிடிவி சார் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டார். அதுக்கப்புறம் அந்த கேப்சர் யார் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறவங்க யாரு, தாவேகா. இவங்க வந்து சரியா முயற்சி பண்ணல. தாவேகா தலைவர் வந்து அந்த முயற்சியில ஃபெயிலியர் ஆயிட்டாரு. திரும்ப அவங்க வந்து என்டிஏ கூட்டணியை மறுபரிசீலனை செய்யற அளவுக்கு போராடுறா என்ன அர்த்தம்? உங்களுடைய அணுகுமுறை அவர் ஏதோ நீங்க வல்லாக்கள் நீங்க போக போறீங்க, அவர் தூக்கிட்டு வர போறாரு, அக்கா தூக்கிட்டு போக போறாங்க. யாரை கூப்பிட்டு சீக்கிரமா இந்த கேப்பை சரி பண்ணிக்கணும். சரி, அவங்க 2 பேரும் நம்ம பதில் வாங்குறோம். அதாவது சார் வந்து எல்லாம் ஒன்று சேர்றது அதில் இருக்கிற பிரச்சனைகள், ஆனால் நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே சீமான் அவர்கள் வந்து நிற்கிறாரு. கடந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நேரடியாக வெளிப்படையாக நடந்தது அப்படின்ற தகவல்கள்லாம் வந்தது. திமுகவை வீழ்த்தணும் இல்லை, ஏற்கனவே பலமுறை வந்து சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க, களத்தில் வந்து ஒரே நேரத்தில் 2 பேரை எதிர்க்க முடியாது, யாரோ ஒரு ஆளை தான் வீழ்த்த முடியும் அப்படின்லாம். இந்த தேர்தலிலும் தனித்து நிற்பதன் மூலமா நாம் தமிழரோட திட்டம் இலக்கு என்ன? இல்லை, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறதுல. இப்போ எல்லாரும் பேசுனாங்க, எப்படியாவது வெல்லணும், எப்படியாவது திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கூட்டணி சேரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இதை தான் நாங்கள் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நீங்கள் இதே ஒரு கூட்டணியோடு இருந்த, இதே கூட்டணியில் இருந்து அங்கம் வைத்து அவர்களோடு ஊழல் செய்து துணை போகி இத்தனை சிக்கல்களுக்கும் உள்ளாக்கக்கூடியவர்களும் மறுபடியும் நீங்கள் மக்கள் இவங்க வந்து இன்னும் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கல, எதுவும் நீங்க சொன்ன மாதிரி எந்த கரையும் படியல, நீங்க மற்ற கட்சிகளுமே நம்ம அப்படி இது பண்ண முடியாது. அதுதான் நான் அடுத்து பேசுறேன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்கள் சொல்கிறோம், இந்த மண்ணை முற்றுமுழுதாக இந்த மண்ணை நாசகரம் செய்து இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்தது இந்த திராவிட கட்சிகள். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், மாறி மாறி ஆண்ட கட்சிகள். அதே போல இன்னைக்கு இவர்கள் எல்லாம் 10 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் மத்திய அரசவையில் அங்கம் வைத்து, இவர்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் முதற்கொண்டு நான் சொல்றேன், எல்லோருமே அங்கம் வைத்து எந்த இடத்திலையும் இந்த மண்ணிற்கான ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வாகுது, காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியார் இருக்கலாம், இல்ல கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சிக்கலை தீர்க்காமல் தொடர்ச்சியாக இவர்கள் மேல் குதிரை சவாரி காவேரி மேட்டர் காவேரி மேட்டர்ல புரட்சி தலைவர் அம்மா மாதிரி
இதுல கொண்டு வந்தது கொண்டு வந்து அரசியல்ல 9வது அட்டவணையில கொண்டு வந்து ஐயா ராமதாஸ் அம்மாக்கு உறுதுணையா நின்னது எவ்வளவு மாற்று கட்சி இது இருந்தா கூட உங்க அம்மாக்கு உறுதுணையா இருந்து காவேரி பத்திர 9வது அட்டவணையை கொண்டு வந்து அம்மாக்கு இந்த தீர்ப்பு கும்கா தீர்ப்பு நெகட்டிவா வரதுக்கு முடிச்சிட்டோம். நீங்க அம்மா மாதிரி காவேரிக்கு போராடணும் யாரும் கிடையாது. நான் யாரையும் போராடவில்லைன்னு சொல்ல, ஆனால் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. இன்னும் அந்த சிக்கல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குங்க. அந்த தீர்வை நோக்கி அவர்கள் எடுத்து வைத்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க, அது மாற்றுக்கத்தல். ஆனால் இதெல்லாம் எங்க சிக்கலா போய் முடியுது அப்படின்னா, நான் எதற்காக சொல்றேன், நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு ஒரு தற்காலிக வெற்றிக்காக நீங்கள் நிரந்தர வெற்றியை தள்ளி போகணும்னு நினைக்கிறீங்க. இங்க சிக்கல் என்னன்னா, ஒரு கட்சியில இருந்து பிரிந்து வந்து திராவிடம் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க. அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்களையோ இல்ல பாமக விட்டுவிடுங்கள். தமிழக வெற்றி கழகத்துக்குமே நான் அதை தான் சொல்றேன். நீங்கள் வந்து ஒரு மாற்று சித்தாந்தத்தை இந்த மண்ணில் வைக்க, எப்படி வந்து 1947க்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் என்ற கட்சி கோலோச்சி நின்றதோ, அதுக்கப்புறமா 67க்கு அப்புறம் வந்து ஒரு திராவிடம் என்ற சித்தாந்தம் பிறக்கிறது. தேசியத்துக்கு எதிராக திராவிடம் என்ற கொள்கை உருவாக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை திராவிடம் என்ற கொள்கைக்கு இது ஒட்டுமொத்தமாக 67க்கு அப்புறமாக இன்று பாத்தீங்கன்னா திராவிடம் என்பது தீய சக்தி. இன்னைக்கு வந்து இந்த மண்ணை ஒட்டுமுழுதாக ஒழித்ததுக்கு காரணமே இந்த திராவிடர்கள் தான், திராவிட கட்சி தான். தீய சக்தி திராவிடத்துக்கு அண்ணன் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. அம்மாக்கு அதெல்லாம் மறந்துட்டு பேசுறாரு, லீவ் போட்டு பேசுறாருன்னு தெரியல. இந்த தீய சக்தி திராவிடத்துக்கு தான் அதிமுக சொல்ல. அம்மா அண்ணா வந்து சித்தாந்தங்கள் மேல கரெக்டா இருந்ததுன்னா பதில் கேட்கல. பதில் மட்டும் சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரே விஷயம் தான், இன்னைக்கு தீய சக்தி திராவிடன்றால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லுங்க. மக்கள் இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கூட நீங்க வந்து திராவிடத்துக்குள்ள நீங்க அடைக்கிறீங்க. அது பொற்கால ஆட்சியை கொடுத்தாருன்னா காமராஜுக்கு அப்புறம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவரே அந்த திராவிடத்துக்குள்ள அடைக்கிறீங்க. அது தவறு. ஒட்டுமொத்த எம்ஜிஆர் அவர்கள் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் என்றால் சாராய கடை ஓனர் எல்லாத்தையும் கல்விமான ஆக்கி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவருக்கு கையில கல்வியை கொண்டு போய் கொடுத்தது எல்லாம் வெளிப்படையா பேரை கொண்டு என்னால சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக நீங்க அதை மறுப்பு, நான் பேசினேன், நீ மறுப்பு தெரிவிக்கலாம். அது செஞ்சது இல்லையா? அவரின் வாதம் ஊழல் புரிஞ்சு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சாலும் அவர் இல்லைன்னு சொல்ல போறாரு. அது விட்டுருங்க, அது வேற டாபிக் போயிடும். நான் சொல்ல வருது, ஒரு மாற்று சித்தாந்தத்தில் இந்த தமிழ் தேசியத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து தமிழ்நாட்டில் திராவிடமா தமிழ் தேசியமா இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் இந்த திராவிட கட்சிகள் ஏன் நீங்கள் வந்து கூட்டணி வைக்க கூடாது? ஏன் இவர்களோட இன்னைக்கு விஜய் அவர்களோட ஏன் கூட்டணி வைக்க கூடாது? திராவிட கட்சின்னா பரவாயில்ல, நீங்க உங்க பார்வையில அது வந்து வேற மாதிரி தெரியுது. திமுக தீய சக்தியை ஒழிப்பதற்கு நீங்க தாவேக அவரை கூட்டணி வைக்கல. அதுல ஊழல் இல்ல. உங்களுடைய நல்ல எண்ணம் இருந்தால் திராவிட கட்சி திமுக வந்து அகற்றப்பட வேண்டும் என்ற உண்மையான மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சதுன்னா நீங்க உங்கள் சுயநலத்தை விட்டு கூட்டணி ஏதோ ஒரு கம்மியா காசு 60 40 இல்ல, அதுதான் நான் கேட்டிருந்தேன். களத்துல ஒரே நேரத்துல வீழ்த்த முடியாத போது ஒரு கட்சியோட கூட்டணி அதுக்குதான் இப்ப வீழ்த்தா எப்ப வீழ்த்த முடியும்? நீங்க கட்சி அதிமுக ஒன்னா சேருங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வாங்க. நீங்க வாங்க, 8% வாக்கு வச்சிருக்கீங்க. நீங்க அதெல்லாம் சொல்றேன். சார் அவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க 500 வாக்கு 200 வாக்கு 300 வாக்குல ஜெயிச்சிருக்காங்க. அதே வாக்குகள் வீணா போகுது நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எடப்பாடி வந்து ஒரு மோசமான தீய சக்தி நீங்க நினைக்கிறீங்க. அவர் கூட கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? போய் சேருங்க. ஏன் உங்க தலைவர் வந்து யோசிக்கிறாரு? பிரச்சனை இருக்கு. அவர் தானே சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப போனா ஏத்துக்குவீங்களா? நீங்க எடப்பாடி அதாவது இல்ல, அவங்க தயாராவே இருந்தாங்க. அதுல ஒரு சுயமரியாதை ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அவங்க அதை வெளியில வராங்க.
இல்ல ஒத்த ஓட்டு ஏசி சண்முகமா ரெட்ட ஓட்டு பாரதியார்லாம் மாசத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அலோவ் பண்றீங்க. டிடிவி சந்திரனுக்கு ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துறோம். அப்ப என்ன சுயமரியாதை யாரோ போய் சார் இருப்பாங்க. சார் ஒரே நிமிஷம் அவரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிடுங்க. ஒரு சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளே இத்தனை முரண்பாடுகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் போது திராவிட கட்சிகள் நீங்க சொல்லிட்டீங்க, தாவேகாவோட கூட்டணி வைக்க முடியாததுக்கு என்ன சிக்கல் இருக்கு? சிக்கல் தான். நீங்க தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து எந்த சித்தாந்தம் வீழ்ந்து கொண்டிருக்கிறதோ பொய்யான போலியான பிம்பத்தை வைத்துக் கொண்டு திமுக செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் எப்படி பெரியாரை முன்னிறுத்தி பாருங்க நாங்கள் வந்து சமூக நீதி சமத்துவம் கொண்டு வராங்க, அதே பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியை நீங்க தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? கூட்டு பொரியல் மாதிரி சாப்பாடு வேணுங்கிறீங்க, பிரியாணி சாப்பிடுங்கிறீங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுங்கிறீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க. நான் வெல்லணும், நான் ஜெயிக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வாங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, அடுத்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் எடுத்துங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லிக்கொண்டு ஒரு தத்துவத்தை தனியாக நிறுத்தி கொண்டு கொள்கை இந்த மண்ணில் கொள்கை. ஆனா இல்ல, எனக்கு ஒரு அடிப்படையான கேள்வி. தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வெறும் கொள்கையால மட்டும் தீர்மானிக்கப்படுறது இல்ல. பல இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். தேர்தல் அது யார் பிரச்சனை? அது யார் பிரச்சனை? நாம் தமிழரின் பிரச்சனையா? மக்களின் பிரச்சனை. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன், ஒவ்வொன்னா பதில் சொல்றேன், நான் முடிச்சிடறேன். இப்ப நீங்க வந்து ஒரு மாற்று என்றுதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரீங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி தான் ஒரு தொடக்கத்துல கொண்டு வந்துச்சார். இன்னைக்கு மறுபடியும் நீங்க எந்த அதிமுக எழுத்தீங்களோ எந்த திமுக எழுத்தீங்களோ மறுபடியும் நான் போய் கூட்டணி சேருவேங்கிறது எந்த இடத்துல நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? பாருங்க, நீங்களே சொல்றீங்க, நீங்க வந்து தனிச்சு நிக்கிறீங்க. நாங்க உங்களுடைய எல்லா நீங்க உங்களுடைய வலிமையை மதிக்கிறோம், மன வலிமையை மதிக்கிறோம். 8% வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு எங்களுடைய மரியாதை எப்பயும் உண்டு. ஆனா இந்த 8% பேர் உங்களை நம்பி வாக்களிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த வெற்றிங்கிறது நீங்க சொல்லிக்க தற்காலிக வெற்றிகளுக்காக நாங்க இந்த தற்காலிக வெற்றி கூட அவனுக்கு வந்து சேராம தமிழகத்து மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க நீங்க வந்து எல்லாம் சுத்தமான புறம் நான் உள்ள வரேன் அப்படிங்கிறீங்க. இங்க அது இல்லைங்க. அப்படின்னா அப்படி மூச்சு தேறி செத்து போற அளவுக்கு மனுஷன் ஆயிப்படுவான். நாங்க இது மேலும் மேலும் அசுத்தமாக இருக்கிறதுக்காக நாங்க எங்களை அர்ப்பணிக்க வேண்டிய கட்டத்துக்குள்ள வந்துடுறீங்க. நீங்க வந்துடுறீங்க. இதுதான் நீங்க சொல்றீங்க. சொல்லி முடிச்சிடுறேங்க. இல்லைங்க, உங்க எல்லாம் தாங்க இது வேணாம், நாங்க எங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். வேண்டாங்க, நான் சொல்லி முடிக்க வரைக்கும் பாருங்க. அக்கா சார்பா நான் சொல்றேன், அக்கா சார்பா சொல்லலாம். நான் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க. இல்ல இங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணிகள்லாம் சேரனால இந்த தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கலைன்னு பேசுறீங்க பாத்தீங்களா? அது ஆபத்தான போக்கு. எல்லா விஷயங்களும் நடக்க மாட்டேன்னு சொன்னதை கூட எல்லா கூட்டணிகளோட சேர்ந்து நடத்தி காமிச்சிட்டு இருக்கிறோம். நடக்கவே இல்லை. அதே மாதிரி நான் சொல்ற வரைக்கும் திராவிட சித்தாந்தங்களுக்குன்னு மொத்தமா பேசுறீங்க. நான் எப்பயும் சொல்றேன், இந்து மதம் வன்முறையானதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ கிறிஸ்துவ முஸ்லீம் மதம் வந்து வன்முறையானதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். தனிநபர்கள்னால சில கெட்ட பேர்கள் உருவாகுது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம திராவிட சித்தாந்தங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தின் தேவையாக சித்தாந்தங்கள் உருவாது. தமிழ் தேசியமும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக திராவிடங்கிற பேரை வச்சுட்டு ஒருத்தன் வந்து கெடுதல் பண்றாங்கிறதுக்காக அந்த வார்த்தையோ அந்த சித்தாந்தங்களோ பொய் என்று நீங்க அடிச்சு சாச்சிட முடியாது. அது இருந்திருக்கு, நகண்டு வந்திருக்கு, எங்களை ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி வந்திருக்கு. இன்னைக்கு அந்த பேரான இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறதுக்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே தூக்கி போடணுமே ஒழிய எப்படி இஸ்லாமியன்னா வன்முறை அப்படின்னு அவனை ஒதுக்கணும்னு நீங்க நினைப்பீங்களோ அது எவ்வளவு ஆபத்தானதோ அது மாதிரியான ஒரு விஷயம். மாநாட்டுக்கு முதல் நாள் அண்ணன் பேசுனது வேற, சீமான் பேசுனது மாநாட்டை வாழ்த்தி பேசினார். மாநாட்டு உரைக்கு பிறகு மறுநாள் பேசியது வேற. ஆமா, அந்த கொள்கை நீங்க சொன்னீங்க, அந்த கொள்கையை தவிர்த்து இப்போ தோழரும் அதுதான் சொல்றாரு. இங்க திராவிட இயக்கம் என்பதில் திராவிட கட்சி என்று தமிழக வெற்றி கழகத்தை அடையாளப்படுத்துவதே தவறு. இந்த விவாதத்தில் அதை நான் பதிவு செய்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தன்னை ஒருபொழுதும் திராவிட கட்சி என்று அடையாளப்படுத்தவில்லை. தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசியத்திற்கு எதிரான கட்சி என்றும்
எங்கேயுமே நாங்கள் அடையாளப்படுத்தல. சொல்லல. அதே நேரத்தில் நாங்கள் முழுமையான தமிழ் தேசிய கட்சி என்றும் சொல்லலை. இந்த மாநாட்டு உரையை நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா தெரியும். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணிற்கு தேவையான 2 அரசியல் தத்துவம் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்துன்னு சொல்லியிருப்பார். இட் இஸ் ஜஸ்ட் அ ஒப்பீனியன். இது எங்களுடைய கொள்கைன்னு அவர் சொல்லலை. தத்துவங்கள் மேல நம்ம இன்னைக்கு குறை சொல்ல முடியாது. இது வந்து கருத்து. நீங்க பதில் டீடைலா இந்த மண்ணில வந்து திராவிடமும் இருக்கிறது, தமிழ் தேசியம் இருக்கிறது. ரெண்டையும் ஏத்துக்கிற மக்கள் இருக்காங்க. நாங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்கலன்னு சொல்றோம். அப்படிதான் சொல்ல முடியாது. எந்த இடத்துலயும் தமிழக வெற்றி கழகம் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்களாக பாவிக்கிறது நாங்க பாவிக்கல, மக்கள் பாவிக்கிறாங்க. அதான் நம்ம பிரிச்சு பார்க்கல. இந்த வார்த்தையை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் தமிழ்ல அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருந்து கடைக்கோடி நாம் தமிழுடைய தொண்டர் வரைக்கும் இதை தவறுதலாக புரிந்து விட்டுக்கிறார்கள். ஆனால் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு அண்ணன் மேல வைக்கிறேன். நீங்க தேர்தல் அரசுக்குள்ள வந்துட்டீங்க. அதனால தான் நெறியாளர் அதை கேள்வி கேட்டார். நான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கும் வேறுபாடு இருக்கு. பெரியார் முன்வைத்த திராவிடர் கழகம் என்பது தேர்தலுக்கு அப்பாற்பட்ட அரசியல். அவருக்கு வாக்கு வங்கி தேவையில்லை, அரசியல் அதிகாரம் தேவையில்லை. அவர் தனக்கு தேவையான அந்த கொள்கைகளை, சமூக மாற்றத்தை தன்னுடைய சமூக பணியின் மூலமாக செய்யணும்னு சொல்லி தான் கடைசியில் 90 வயசுக்கு மேலேயும் மூத்திரப்பையை தூக்கி வச்சுக்கொண்டு ஊரா போய் பேசினார். ஆனால் அண்ணா என்ன செஞ்சாரு? நீங்கள் விரும்புகின்ற சமூக மாற்றத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும், அதுக்கு ஜனநாயக நாட்டில் தேர்தலின் வழின்னு சொல்லிட்டு தான் 49 கட்சி ஆரம்பித்தாலும் 52 போட்டியிடாமல் அது பின்னாடி கூடிய 57 போட்டிட்டாரு, 62 போட்டிட்டாரு, 67 ஆட்சி பிடித்தார். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு நான் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்றைக்கு நீங்கள் வெல்ல போகிறீர்கள்? தேர்தல் அதே நீங்க எல்லாத்தையும் குறை சொல்றீங்க, எல்லாத்தையும் குறை சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரையும் குறை சொல்றீங்க, எல்லாத்தையும் குறை சொல்றீங்க. நான் கேட்கிற கேள்வி மேலும் பகிரங்கமா குற்றச்சாட்டு தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் தேசிய கேள்வி முடிக்கல. நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அமைதியா கேள்வி முழுமையா முடிக்கல. இந்த கட்சியை நீங்க எப்ப வெளியேன்னு கேப்பீங்க. இன்னும் தொடங்கவே இல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடி ஒளிந்து நின்னீங்க. இடைத்தேர்தல் முதற்கொண்டு வரல. நீங்க தமிழ் தேசிய கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்களா? தமிழ் தேசிய கட்சியோட நீங்க கூட்டணி வச்சீங்களா? கூட்டணி வைக்கிறது எங்களோட எல்லா கட்சியும் நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, எல்லா கட்சியும் நீங்க விமர்சனம் பண்றீங்க. இப்ப அதிமுக சார் உங்க என்ன கேட்டாரு? அதிமுக டிடிவி எனக்கு வேணும், அதுல நீங்க பேசுறீங்க. அப்ப எல்லா கட்சியும் பேசுவாங்க. இருங்க நான் என்ன சொல்றேன் சார், இவங்க ஒரு நிமிஷம் சார், நம்ம இந்த விவாதத்துல நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லணும். எங்களுடைய 2026 தேர்தலை வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் என்ன, அதற்கான அந்த வழிமுறைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது எங்களுடைய அரசியல் எதிரியாக திமுக இருக்குது, ஆட்சியில் அவர்களாக இருக்கிறார்கள். சொன்ன மாதிரி தீய சக்தியை வீழ்த்துவதற்கு தான் நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்தது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, மற்ற கட்சிகள் எந்த கட்சியாக அதாவது அதிமுக, காங்கிரஸ் அல்லது நாம் தமிழர், அமமுக, பாமக ஒரு ஜனநாயக சக்திகளாக பார்த்தோம். அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது என்று தான் சொல்லியிருக்காங்க தலைவர். அதே நேரத்தில் திமுக, பாஜகவில் உள்ள கட்சி தலைவர்களே தனிப்பட்ட முறையில் அவர்கள் விமர்சனம் செய்யக்கூடாது, நாகரிகம் விமர்சனம் செய்யக்கூடாது. இந்த புள்ளியிலிருந்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் எங்களை அதிகமாக விமர்சித்து எங்களுடைய இலக்கை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் நாம் தமிழர்களுடைய கட்சியில் என்ன கேள்வி, உங்களுடைய எதிரி வந்து அப்ப தமிழ் தேசத்தினுடைய எதிரி யாரு? திமுகவா? நான் நேரடியாக கேட்கிறேன். 2 சாய்ஸ் தான் உங்களுக்கு. உங்களுக்கு திமுக வீழ்த்தப்படணுமா அல்லது தாவேக வீழ்த்தப்படணுமா? இந்த விவாதத்துல நீங்க முடிவு பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க 2 சொல்ல முடியும். நாங்கள் வந்து கொள்கை எதிரி பாஜக இருந்தாலும் திமுகவை வீழ்த்து இல்ல. உங்ககிட்ட என்ன கேள்வினா, இப்ப நாம் தமிழர் வந்து ஐடியாலஜிக்கலா எங்களுக்கு வந்து திராவிடம், இந்திய தேசியம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு தனியா நிக்கிறாங்கன்னா ஒரு ஐடியாலஜி இருக்கு. இப்ப நீங்களுமே வந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றீங்கல்ல, பாஜகவோட நீங்க கூட்டணி வைக்க மாட்டீங்க, ஏன்னா பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு திராவிடமும் இந்திய தேசியமும் கொள்கை எதிரி. சோ வந்து நாம் தமிழர் 2 பேரையுமே எங்க கொள்கை எதிரியா நினைக்கிறதுனால 2 பேரும் கூட கூட்டணி வைக்காத ஒரு சூழல் தான் இருக்கு. அவங்கள வந்து நீங்க எப்படி விமர்சிக்க முடியும்? நீங்க வந்து இவங்களோட தான் இப்ப நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டீங்கல்ல, உறுதியா வைக்க மாட்டீங்களா? நம்ம சொல்றது ஏன் தமிழ் தேசிய இப்ப தேர்தல் வெற்றின்னு வரும்போது அதனால கரெக்டா சொல்லிட்டு வந்தேன். தேர்தல் அரசியலுக்குள்ள வரும்பொழுது வெற்றி மட்டும் தான் பேசும். அரசியலில் எண்ணிக்கை முக்கியம். தேர்தல் அரசியலில் வாக்குகள் தான் வந்து நம்மை தீர்மானிக்கிறது.
எத்தனை ஆண்டுகள் களத்தில் இருந்தாலும் இல்ல தாவேகா தேர்தல் வெற்றிக்காக பாஜக கூட ஏதோ ஒரு சூழல்ல கூட்டணி வைக்கலாம். அது இல்ல சார், அதான் சார் இப்ப நாங்க பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு கட்டத்துல வந்து வீழ்த்துறதுக்காக பாஜக கூட்டணிக்கு போயிருக்கு. அமமுக டிடிவி தினகரன் கூட 24 தேர்தலில் போனாரு. அங்கே அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகளால வெளியில வராரு. என்னோட கேள்வி என்னன்னா, தேர்தல் வெற்றி அது மட்டும்தான் முக்கியம், கொள்கை தேவையில்லைன்னா தாவேகா பாஜக கூட கூட்டணி வைக்குமா? இல்லை, இதை நான் தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். இது வந்து நான் வாயால் சொன்னதை விட எங்கள் செயற்குழு தீர்மானங்களே தெளிவாக இருக்குது. 2வது செயற்குழு நடந்தபோது எந்த காலகட்டத்திலும் அது இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த கட்சியில் இருந்தாலும் அது அவங்களுக்கும் அப்படி பொருந்தும் சார். நான் கேட்க வந்தது தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம்ங்கிறத நம்ம கேள்வி வச்சோம். ஏன்னா நீங்க எல்லாரையும் விமர்சனம் வைக்கும் பொழுது நீங்கள் வெற்றிக்காக என்ன செஞ்சீங்க ஒரு கேள்வி இருக்கு. காலம் முழுவதும் மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். நீங்க தமிழ் தேசியம் என்ற ஒரு தத்துவம், இது வெற்றி பெறக்கூடிய தத்துவம் என்கிற நிறுவனத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். எந்த காலகட்டத்திலும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியல் எதிரியோடையோ கொள்கை எதிரியோடையோ தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம். அது அதில் சமரசமே கிடையாது. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்த பிற கட்சிகளை, ஏன்னா இவங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்குது. பாஜக என்பது இந்த மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. அதுதான் அவருடைய பெர்மனன்ட் அஜெண்டா. அதில் மாற்றம் வருமா? வரவே வராது. அப்போ நம்ம அவங்களோட ஏற்றுக்கிறதுலையும் மாற்றம் வராது. முதல்ல தாவேகாவோட அவர் முதலமைச்சராக வரணும், இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக வரணும்னா முதல்ல அரவணைக்கணும். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டுருக்கு. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு திமுகவை இப்போ விஜய்க்கு ஆதரவு இருக்குதுன்னா இல்லை, திமுகவை எதிர்க்கக்கூடிய எடப்பாடியை விட அண்ணன் எடப்பாடியாரை விட அதிக அளவு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி எதிரானா ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று தாவேகா. நாம் தமிழருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சீமானுக்கும் அவருக்கும் பார்த்தா சீனியாரிட்டிலேருந்து எல்லாத்தையும் பேச்சாட்டுறது எல்லா ஆட்டலும் அதிகமாக உள்ள ஒரு தலைவர் யாருன்னா சீமான் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் வெற்றி பெறுவாரான்னா பெற மாட்டார். வெற்றி பெறாதுன்னு எதுக்கு ஓட்டை வீணடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்போ தாவேகா அந்த வாய்ப்பு இருக்குதுன்றதுனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற டைலூட் ஆகிற வாக்கு, அதாவது அடிமட்ட தொண்டன் வந்து எடப்பாடியார் வந்து கட்சிக்காரங்களை பிரிஞ்சு தண்டவங்களை அரவணைக்க மாட்டாரு. அது அமித்ஷா சொன்னாலும் அரவணைக்க மாட்டாரு, மோடி சொன்னாலும் அரவணைக்க மாட்டாரு, யாருமே கூட்டணி கட்சிக்காரங்க யாருமே அரவணைச்சு செல்ல மாட்டாரு. ஆனா அதே தப்பு பிஜேபியும் பண்ணுது இந்த இடத்துல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணி கழிச்ச உடனே அவங்க கூட பயணிச்ச பாமகவும் சரி, அவங்களோட பயணிச்ச டிடிவி தினகரனும் சரி, அண்ணன் ஓபிஎஸ் இருக்கட்டும் சரி, எல்லாரும் கிருஷ்ணசாமி வந்து எல்லாரையும் கைட்டி விட்டுட்டு ஒரு சேஃப்டியான ஒரு கூட்டணி கட்சியோட கைட்டி விட்டாங்க. பார்த்தீங்களா? இனிமேல் மீண்டும் ஒரு கூட்டணியில பாமக என்டிஏ கூட்டணியில சேர்ந்தாங்களோ பாமக படுதோல்வி அக்கா டெபாசிட் ஏற்படும். மீண்டும் என்டிஏ கூட்டணி பெரிய ஆபத்து என்னன்னா எல்லாரையும் கைட்டி விட்டாங்க அவங்க. யார்? என்டிஏ கூட்டணி. எப்போ ஐடிசி ஹோட்டல்ல கிண்டில இதே கிண்டில இப்ப என்டில யாரா இருக்கா? என்டில இல்ல கலெக்டிவ் விட்டாங்கங்கிறது வார்த்தை வந்து மோசமானது. சார் மட்டும் இல்ல இவங்க என்டிஏ கூட்டணில யார் தான் இருக்கறாப்போ? இல்ல என்டிஏ கூட்டணில யாரும் இன்னைக்கு தேதியில இல்ல. அண்ணன் டிடிவி சார் இல்ல, வெளில வந்துட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு, அறிவிச்சிட்டாரு. இல்ல பாமக இன்னும் சேர்ந்ததா அறிவிக்கல. அப்படி சேர்ந்தா கூட்டணிக்கான அந்த தேர்தலுக்கான கூட்டணி அதுக்கப்புறம் திருப்பி பேசப்படாதே. பேராபத்து எங்க இருக்குன்னா பாமக என்டிஏ கூட்டணி வச்சா காணாம போயிடும். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தாவேகா தலைவருக்கு, தான் தமிழர் கட்சி பிடிக்குதோ இல்லையோ, இன்னைக்கு திமுக வலுவா எதிர்க்கக்கூடிய ஒரே தலைமை யாருன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம். அதாவது என்ன கடைசியா நிக்குதுன்னா எட்ஜஸ்னா இந்த 23ஆம் தேதி வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் டைம் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே 15ஆம் தேதி கொடுத்தாங்க. நாளையோட 23ஆம் தேதி இறுதி படம் வரப்போகுது. இதுக்கு நடுப்புற அவர் போய் பேசிட்டு வந்தார். அதாவது நாளைக்கு அமலாக்கத்துறையோ இடியோ ஓபிஎஸ்ஸையோ இல்லை பண்ணி யார நம்ம டெல்டா வைத்தியலிங்கத்தையோ பாதிச்சிடக்கூடாது. எப்போ நாங்கள் உங்க கூட இருக்கிறதுக்கு தயார். எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இதுக்கு மேலே நாங்கள் அரசியல் நிலைப்பாட தாவேகாக்க போறோம்னு சொல்லிட்டா வந்தார் அமித்ஷா. எங்களை கட்டுப்படுத்த எங்க தொண்டரை எங்களால் கட்டுப்படுத்த முடியல. இல்லைன்னா வைத்தியலிங்க அண்ணன் ரெடியாக இருக்கிறார். பண்ருட்டியார் வைத்தியலிங்கமா ஒரே நாளில் போறாங்க. தாவேகா எல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சு ரெடியாக இருக்காரு. வைத்தியலிங்க அண்ணன் போனாருன்னா ஒருத்த நாடு திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தில் இங்கே எப்படி மேற்கு மாவட்டங்களையும் ஒரு டெல்டா மாவட்டத்தில் அவரை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே மாதிரி ஓபிஎஸ் அண்ணன் போனாருன்னா தென் மண்டல பொறுப்பாளர் எப்படி அழகிரிக்கு கொடுத்தாங்க
அவருக்கு கொடுத்து ஒரு டெப்டி சிஎம் பதவி அவருக்கு கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடத்தி தாவேக்கா முடிவு பண்ணிட்டு செங்கோட்டையன் கூட கேட்கல. அவருக்கு தான் கேட்டுக்காரு. செங்கோட்டையன் தனக்கு கேட்கல பதவி, நல்லா ஞாபகம் வச்சுக்க. பண்டுட்டியாரும் எந்த பதவியும் கேட்கல. நான் அரசியல் ஆலோசகராக வயது அவர் சொன்ன மாதிரி அரசியல் வயதாயிடுச்சு, இருந்தாலும் நான் ஆலோசகராக இருக்கிறேன். ஏன்னா இந்த டீமுக்குள்ள அங்கே போகுது. இதில் கொஞ்சம் ஆசோலேஷனாக இருக்குது யாருங்க, அண்ணன் ஓபிஎஸ். ஓபிஎஸ் நீங்கள் வந்தாலும் வரலாம் வரலாம். நீங்கள் நேற்று வந்து ஓபிஎஸ் பையன் வந்து அறிக்கை கொடுத்துட்டாப்புல. இல்லை அப்போ அமமுகவுடைய நிலைப்பாடு எப்படி சார்? அமமுக கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தான் கேள்வியே வருது. சார் என்ன சொல்றாருன்னா, தாவேக்கா தான் திமுக வந்து வலிமையாக இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் அவங்களோட தான் சேரணும், அமமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியும் சார் அதான் சொல்றாங்க. அதுக்கு உங்களோட இருங்க சொல்லுங்க. ஒரு பொருந்தாத வாதம். நீ என்ன சொல்றீங்க, ஒரு நாள் பாஜக நிக்கணுங்கிறீங்க, பாஜக தான் எங்களுக்குன்னு சொல்லி பின்னாடி நின்னீங்க. அப்புறம் இல்ல நாங்க வந்து அதிமுகல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, அங்க ஒரு துண்டை போடுறீங்க. இப்ப கடைசியில போய் எங்க போய் நிக்கிறீங்கன்னா, துண்டை இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் கிட்ட துண்டை போட்டு அவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு இடத்துல முடிச்சுட்டா நீங்க இன்னைக்கு துண்டை அங்க போட்டிருக்காரு. என்ன நேத்து வரைக்கும் பாஜக தாவேக்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழுக்கு துணின்னு சொன்னவர் நாளைக்கு துவச்சு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்ப இவர்கள் யாருமே நல்லா புரிஞ்சுங்க. இதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், இவர்கள் எல்லாத்துக்குமே வெற்றி பெறணும். எப்படியோ யார் கூட சேர்ந்தாலும் சரி, இன்னைக்கு இவங்க கூட இருக்கலாம், நாளைக்கு அவங்க கூட இருக்கலாம். மக்களை பத்தி எந்த இடத்துலயும் அவங்களுக்கு தேர்தல் வெற்றி மூலமா தானே மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். தேர்தல் வெற்றி மூலமா தானே ஏதாவது செய்ய முடியும். இதே கட்சிகள், இதே டிடிவி, இதே பாமக அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், இல்ல மருத்துவர் அவர்கள் எல்லாருமே ஒரு கூட்டணி இருந்து வென்று தானே இருந்திருக்காங்க. இப்ப ஏன் அங்கிருந்து இங்க இருந்து மாறுறதுக்கான காரணம் என்ன இருக்கு? மக்களுக்காகவா? மக்களுக்காக நீங்கள் வந்து செய்ததெல்லாம் தவறு, அவங்களோட இருந்ததுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப என்ன வெற்றி பெற்றீங்க? புது கட்சிகள் நாங்க சொல்லலாம், நாங்க வென்று வர நான் முடிச்சிடறேன், அப்புறம் எல்லாத்துக்கான பதில் சொல்லு. வென்று வராத கட்சிகள் நாங்க சொல்லலாம். நீங்கள் வென்று ஏற்கனவே ஆட்சியில இருந்திருக்கீங்க, அதிகாரத்தை சுழிச்சிருக்கீங்க, அதிமுக இருந்திருக்கீங்க, திமுக கூட இருந்திருக்கீங்க. இல்ல அந்த காலகட்டத்துல நம்ம எதுவுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லலையே, பாமக பல கோரிக்கைகள் சில விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லல. ஆனா இந்த கட்சிகள் கூட்டணியில இருந்து சில விஷயங்களை சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்றது தானே யதார்த்தம். அஸ் அ ஜேர்னலிஸ்டா நான் கேட்கிறேன், இதுதான் யதார்த்தம். இப்ப நீங்களே வந்து பாமக வந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அதுல நீங்க கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. பாமக கோரிக்கையே அரசு வந்து இதை கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறதா. அட் ஃபைனலா அதிகாரம் அரசு தானே இருக்கு. அதை நோக்கி தானே நம்ம போக முடியும். நீங்க சொல்லுங்க. நான் வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டும் நான் பொருத்தி பார்க்கிறேன். இன்னைக்கு கூட்டணியில தொடர்ச்சியாக அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் 5 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டும் என்னால எதுவுமே முடியல, நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் வென்று வந்துமே என்னால நான் செய்த மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை என்னால நிறைவேற்ற முடியலன்னு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. எதற்காக நிக்கிறாங்க? ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, நீங்க வந்து நடக்காத பாஜக உள்ள வந்துரும், இதுக்காக நான் திமுக நிக்கிறேங்கிற ஒரு வார்த்தை தான் வரவே தவிர, இந்த மக்களுக்கு நான் இந்த பணிகள்லாம் செஞ்சுட்டேன், நான் இவ்வளவு நன்மைகளை செஞ்சுட்டேன், இந்த மக்களுக்கு திமுக அரசில் நாங்கள் அங்க வச்சதுனால இவ்வளவு செயல் திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கேன்னு அவங்களால வார்த்தை சொல்ல முடியல. ஒட்டு மொத்தமான ஒரு பார்வையில எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தான் இவங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட மக்கள் விரோத ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இது எங்களுக்கு வேண்டான்னு கேட்குறோம். இதே இதை இல்லை, நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், ரைட்டு 10 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வருதே, இப்போ காலம் போன கடைசி ஸ்டாலின் வந்து ஏதாவது செஞ்சு நல்லவராக வாங்கலாம்னு நினச்சிட மாட்டாரா? நினச்சி ஏதாவது நடந்துடாதான் நம்மளுக்கு ஒரு சின்ன அப்பாசம் இருந்தது. ஆனால் அது நடக்கலை. அப்போ நம்மளுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே பொதுப்படையா இந்த இயக்கம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் சித்தாந்தங்களும் அவங்கவுங்களுக்கான போய் சேர்ந்தா வரும். உங்களுக்கு தான் சொல்றாங்க, தனி மனிதர்களோட பிரச்சனைகள் தான் பாருது. பிஜேபி இவங்க சொன்னாங்க, இது நம்ம விசிகா சொன்னதுன்னு பாஜக உள்ள வந்துடும். ஆமையா, நீ அறக்கட்டணை போட்டு கோயிலை பூரா எதையுமே செய்ய விடாம வச்சேன்னா அதுல நீ கொள்ளடிச்சு தூக்கி போடு. அப்புறம் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு வருமானம்? அவன் RSS காலை பிடிக்கிறது சாமானியனுக்கு தேவையாய் போயிருதே.
இன்னொன்று நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் காந்தியடிகள் நடத்தின தண்டி யாத்திரையே நம்ம பாடத்திட்டத்தில் போட்டு உட்காந்து தண்டி யாத்திரை எவ்வளோ பெரிய இயக்கம் படிச்சுட்டு இருக்கோம். தூத்துக்குடியில் இருக்கிற உப்பளத்து வியாபாரிகள் அவனா உப்பு காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா ஏன் உப்பை யார் வாங்குவா, நான் சவுத்துக்கல்லாமல் கிடக்கிறேன்னு போராட்டம் பண்ணியிருக்கான். இது எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கோமா? அப்போ எவ்வளோ பெரிய தேசிய அளவில் போடும்போது இங்கே வரும்போது சில திட்டங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கு எதிராகவும் சாதகமாகவும் பாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பேசுறதுக்கான பேசுறதுக்கான விஷயங்களை நம்ம எடுத்துட்டு போனோம். இன்னொன்று, நீங்க அவங்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிங்க, இவங்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிங்க, அப்பப்போ சாதிச்சு முடிச்சிருக்கலாம்ல. இல்லையே, அந்த கூட்டணியில தப்பு நடந்த போதும் கருணாநிதி எனக்கு தைலாபுரத்துல இருந்து தைலம் வரும் சொல்லி வருத்தப்படுறேன். அதை பெருமையாவும் பூசகமாவும் சொல்லி போனதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப அதிமுகலையும் இந்த சிக்கல்னாலதான் இன்னைக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய கட்சி பாமகன்ற ஒரு தனித்துவமான கட்சி இன்னைக்கு டைல்யூட் ஆகி போயிருக்குங்கிற. முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஆகணும்னு சொல்ல அன்புமணி ராமதாஸ் ஐயா இன்னைக்கு எங்க வந்து நின்றுருக்காருன்னா எல்லா ஒரே நிமிஷம் நீங்க கேட்ட வரத புரிஞ்சுட்டேன். நீங்க 8% எடுத்தது வெற்றின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும்னு நினைச்சீங்கன்னா இல்லப்பா, நான் சொல்லி முடிக்க இல்ல இவங்க எல்லாம் சொன்ன போது உங்க 8% வெற்றி கூட வெற்றிதான்னு நான் சொன்னேன். ஆனா முதலமைச்சர் வேட்பாளரா இருந்து இல்ல இன்றைக்கு மக்களுக்கான பணியை இது பண்றதுக்கு ஒவ்வொரு காலகட்டமும் அரசியல் மாறுது. மாற்றங்களை புரிஞ்சு கொள்ளாம நான் அங்கேயேதான் அடம் பிடிச்சு நிப்பேன்னா அது வந்து உங்களோட சரிவு கிடையாது. உங்களை நம்பி பின்னாடி இருக்கான்ல தொண்டன், உங்களை நம்பி 8% பேர் பின்னாடி நிக்கிறான்ல, அவன் எத்தனை நாள் வந்து நாங்க வெற்றி பெறவே இல்லை, எங்க போய் நிக்கும் என்னோட ஓட்டு? கேள்வி வரும்ல, கேள்வி வரும்ல. நான் என்ன கேக்குறேன், முதலமைச்சர் வேட்பாளரா இருந்த அன்புமணி அறிவிக்கப்பட்டது நீங்க சொன்னா அதுல இருந்து இது கீழே எல்லாம் இறங்கல. இது மக்களுக்கான களத்துல வந்து நீங்க சில நேரங்கள் தலைவர்கள் தன்னை இழந்துதான் நிக்க வேண்டியிருக்கும். அதை நீங்க பெருமையா பார்த்து கீழே வரணும். நீங்க ரெண்டு கேள்வி மேடம். அவர் சொன்ன வந்து நீங்க கூட்டணியில இருந்தாலுமே பல விஷயங்களை வந்து சாதிக்க முடியல, தன்மை இழந்த பல விஷயங்கள் சாதிச்சிருக்கிறோம், சில விஷயங்களை சாதிக்க முடியல. இந்த கூட்டணியில நீ போன தேர்தலில் நீங்க எட்டி உதச்சிட்டீங்கன்னு அந்த இது கிடையாது. போன தடவை தேர்தலில் எனக்கு தலைவரோட நான் நெருங்கி பேசின வரைக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறக்க மெனக்கட்டும். ஆனா அப்பயும் நீ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் ஏடிஎம்கேல இருக்கவங்களுக்கும் 2 பேருக்கு இடையில தனி மனித ஈகோல தான் நிறைய விஷயங்கள் காணாம போச்சு. இப்போ அவர் சொல்றாரு நீங்க தாவேகா கூட சேரணும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு உங்களோட கருத்து? அது நான் வந்து இப்போ நான் முடிவெடுக்கிறது இல்ல. ஆனா நான் என்ன உங்களோட தனிப்பட்ட கருத்து, ஏன் தனிப்பட்ட கருத்து என்ன சொல்றேன் கருத்தா கேட்கல. இன்னைக்கு தீய சக்தி திமுகவை வெல்வதற்கு தாவேகாவை விட்டா விஜய் சாரை விட்டா வேற யாரா இருக்காங்களா? நீ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க இல்ல என்ன பாருங்க, நீங்க கேட்டுட்டீங்க, சொல்ல விடுங்க. நீங்க தாவேகா விஜய் அவரை விட்டா வேற ஆள் இருக்காங்களா? நான் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். அவரை நான் வந்து இன்னொன்னு அசஸ் பண்ற இடத்துல அவரோட திறமை எங்கேயும் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. நான் அதனால அசஸ் பண்ணல. நான் வந்து இப்படிதான் வருவாங்கன்னு நான் ஆளுடன் சொல்றதுக்கு விரும்பல. ஏன் இந்த திமுகவை வலுவா எதிர்த்துட்டு இருக்கிற மற்றொரு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. ஆனா இங்க எல்லாருமே கூட்டணி சேருங்க தான் நான் கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு சேருங்க. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிஜேபி வேணாம், திமுக வேணாம்ல. இன்னைக்கு நடக்கிற மக்கள் விரோத ஆட்சி வெளியேற்றணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்க. நீங்க வந்து கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னதை வந்து நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை வந்து அதிமுகவும் திமுகவும் எங்கேயுமே வச்சதில்லை. எத்தனை ஆண்டு காலமா இது வச்சதே இல்லை. அது இன்னைக்கு உடம்பற்றுக்குங்கிறது சந்தோஷம். பரஸ்பரம் நீங்க எப்ப வெற்றி பெற நினைப்பீங்க? கூட்டணி ஆட்சியில அதிகாரம் வருதுங்கும் போது வெற்றி பெற வைக்கணும், கூட்டணி கட்சிக்காரையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க. அந்த இடம் வந்ததுன்னா உண்மையிலே தமிழக அரசியத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கூட்டணி அப்படிங்கிறது பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சோம், எதுக்காகனா திமுக வீழ்த்துறதுக்கு, மத்தியில் இருந்த காங்கிரஸ் வரவிடாம பண்றதுக்கு அப்படின்னு. இப்பயுமே அவங்க அதை தான் முன்னிறுத்துறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சட்டமன்ற தேர்தலில் யாரை வீழ்த்தணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. நிச்சயமாக இந்த களம் என்பது இதற்கு முன்பு 67 தொடர்ச்சியாக திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளுக்கு இடையே தான் இந்த களம் இருந்தது. நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க, ஒரு 3வது அணி என்பது ஒரு ஏமாற்று வேலை அப்படிம்பாங்க. அது அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க.
அது மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த 2016 எதிர்பார்த்த மக்கள் நல கூட்டணி. ஏன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருந்த தலைவர்கள் எல்லாம் ஆகச்சிறந்த தலைவர்களாக இருந்தாங்க. அது வெற்றி பெற்றிருந்தால் இந்த கோட்பாடு ஒரு வேளை இன்றைக்கு தோற்று போயிருக்கும். 3வது அணி என்பது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் 31.5% வாக்குகள் நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதால் இது வந்து 37% வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து மற்ற கட்சிகளிலிருந்து வந்திருக்குங்கிறதை நான் தகவலாக சொல்லிடுறேன். அப்ப செங்கோட்டையன் அங்கிருந்து வராங்க. செங்கோட்டையன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் அவருக்கான ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வந்த உடனே திடீர்னு ஆதரவாளர்களும் உடனே வாக்குகளை மாத்தி போறதுக்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே இருக்குதா? அவர் வந்துடுறாரு, அவருக்குள்ள ஒரு கன்வின்ஸ் வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் உடனே வருமானு கேட்காதீங்க. இப்போ பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வந்து 1972 அந்த இயக்கத்தை விட்டு வரும்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் இந்த இயக்கத்தில் அவர் இணைச்சு கொண்டார். அப்போ அவர் பேர் வரும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் SM துரைராஜ் என்ற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா எடுத்த உடனே தாவேக ரசிகர்கள் புரட்சி தலைவர் ரசிகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் 75 பேர் வந்து திமுக இங்க கே அண்ணன் பண்ருட்டியார் இவங்க எல்லாம் புரட்சி தலைவர் நெடுஞ்செழியா எல்லாம் புரட்சி தலைவர் அண்ணன் விமர்சனம் அதே நிலைப்பாடு அண்ணன் விஜய் தம்பி விஜய் எடுப்பார். இன்னொரு கேள்வி சேர்த்து வச்சேன், சேர்த்து பதில் சொல்லுங்க. நான் தெரியாதவனா தெரிஞ்சுக்கிறேன் கேட்டுக்கிறேன். இல்ல ரைட்டுங்க, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. ஒரே நாள்ல எதுவும் நிகழ போறது இல்லை. ஆனா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இருந்த காலத்தை அரசியலும் இன்னைக்கான அரசியலும் ஒன்னாத்தான் இருக்கா? கட்டமைப்புல கீழே ஒண்டி பணம் கொடுக்காம எதுவும் நிகழ போறது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. 4-3 எப்பயும் ஒண்ணுதான். 4-3 எப்பயும் இல்ல. அவங்க இல்லாத ஒரே ஒரு குறை எங்கிறது எனக்கு தெரியும். அதாவது கிளை கழகத்துல அந்த அமைப்பு உருவாகல. ஆனா டிடிவி சாருக்கு தேர்தல் சந்திக்கிற அளவுக்கு இல்ல. டிடிவி சார் இருக்கு. டிடிவி சார் மட்டும் திரும்ப அங்க போனாருன்னா இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றத நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றேன். இல்ல நானே சொல்லிடுங்க, முடிச்சிருங்க. ஒரே அதிமுகவினுடைய எம்ஜிஆர் வந்து எப்படி சொல்றாரு, ரத்தத்தின் ரத்தங்கள். ஆமா, அவர்கள் ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய உணர்வு என்பது திமுக எதிர்ப்பு. ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் அதிமுக தலைமையோடு முரண்படும் பொழுது அவன் திமுகவுக்கு போனால் அவன் உண்மையான அதிமுகனாக இருந்திருக்க மாட்டான். அந்த விசுவாசம் நேரம். ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பதுதான் எம்ஜிஆரிடம் இருந்து கிளம்பியது. முடிச்சிடமா அப்படி போனவங்க KKSL ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மனோஜ் பாண்டியன் வரைக்கும் இப்படி போயிருக்காங்க. அவங்க உண்மையில இல்ல, அவங்க உண்மையான அதிமுகவா இல்ல, உண்மையான அதிமுகவா இல்ல, உண்மையான அதிமுகவா இருந்தா அவங்க திமுகவுக்கு போயிருக்கவே மாட்டாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது தாரக மந்திரம். இன்றைக்கு திமுகவை அதிமுகவிடவும் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிடவும் தீர்க்கமாக எதிர்ப்பது தமிழக வெற்றி கழகம். இந்த புள்ளியில் தான் அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார் நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய வாக்கு வங்கியில் நாங்கள் பல கட்சியிலிருந்து இருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் தொடர் வந்து புதிய கட்சி வாக்கள் நிறுவிக்கூடாத கட்சி. ஆனால் இங்கு விலப்போற வாக்கு என்பது எல்லா கட்சியிலும் தான் வருது. இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து ஒத்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகபட்சம் இது வந்து உண்மை. அதிகமாக அதிமுகவிலிருந்து வாக்குகள் வெளிவருகிறது. ஏன்னா திமுக எதிர்ப்பை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். எந்த இடத்திலும் திமுக எதிர்ப்பை இன்னைக்கு கூட எங்க தலைவர் சொல்லல, கிறிஸ்துவ பாதியார் சொல்றாரு திமுக ஒரு தீய சக்தின்னு. இன்னைக்கு பதிவாயிருக்க வீடியோ இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை தீய சக்தியாக இருக்கிற இந்த தீய சக்தியை இழுத்தக்கூடிய தூய சக்தியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதை நம்புகிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு நான் வந்து சொல்லுங்க. இன்றைக்கும் ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள கூட்டத்திலும் சரி, ஐயா எடப்பாடியார் கலந்து கொள்ள
கூடிய கூட்டங்களிலும் சரி வாகன வசதிகளும் 200 ரூபா 300 ரூபா காசும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் இலவசங்களும் கொடுக்காமல் அந்த கூட்டம் அவர்கள் இருவருமே மக்கள் தலைவர்கள் கிடையாது. இது நீங்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறேன். பெரியாரை போல அண்ணாவை போல திரைத்துறை சார்ந்த கவர்ச்சி இருக்குல்ல, காந்தியடிகள் போல ட்ரெயினை பார்த்த ஊர் நம்ம இதெல்லாம் காந்தி போறாரு அவர்கள் திரையில நடிச்சிருந்தாரு. விஷயம் என்ன இல்ல காந்தியோட போராட்டத்தை நீங்க இதையும் ஒப்பிட முடியாது. மக்கள் ஈர்ப்பு சக்தி எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நான் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க மக்கள் ஈர்ப்பு சக்தி தான் சொல்லுங்க. அப்ப இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இத்தனை ஆண்டு காலமா இங்க தான் இருந்தாங்க. அவங்க வேற உலகத்துல இருந்தா கூப்பிட்டு வந்தோம். இந்த மண்ணில தான் வச்சிருக்காங்க. அப்படிதான் நீங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இருந்தா எங்கள்ட்ட வர்றான். உங்களுக்கு இருந்தா எங்கள்ட்ட வர்றான். எங்கள்ட்ட வந்து எங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த எண்ணத்துல வந்து இருக்க மாட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கத்தில் இத்தனை ஆண்டு காலமா இல்ல உங்கள்ட்ட நீங்க இல்லம்மா. நான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வந்து ஆதரவாளர் வந்திருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா எத்தனையோ கட்சிகள் இருந்து இங்க வர்றாங்க. இந்த மண்ணினுடைய மக்கள் அவர்கள் இங்க இந்த சமூகத்துல இருந்து கிளைத்திலிருந்து வந்தவர்கள் தனியா வந்து வேற ஒரு பூமியில இருந்து வந்தவர்கள். எங்கள் தலைவரை பார்ப்பதற்கு எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் நீங்க எந்த ஊர்லயும் கள ஆய்வு பண்ணிக்குவாங்க. எந்த ஊர்ல நாளைக்கு அது செய்யறது அதே மாதிரி இளைஞருடைய வாக்குகள் ஒரு காலகட்டத்தில் நாம் தமிழ் தான் அதிகமாக இருந்தது என்கின்றது ஒரு வரலாறு உண்டு. இன்னைக்கு புதிதாக இளைஞர்களாக இன்றைக்கு வாக்களிக்க வந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆய்வு பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் எங்களுக்கு தமிழகத்தில் வாக்களிப்பார்கள் என்பது இந்த இளைஞர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் வந்து எடுத்தது. அதே குறிப்பிட்ட செய்தி நாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம் மறுக்கல. ஆனா திமுகவிற்கு பின்னாடி போகக்கூடிய மாணவர்கள் காசுக்காக போறாங்க. அவங்க வந்து சில பெனிஃபிட்ஸ்க்காக போறாங்க. அப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாக்களிக்கிற உரிமை வந்துடும். இதுவரைக்கும் வாக்குச்சாவடிக்கு போகாதவர் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார். உதாரணத்துக்கு சென்னை மாதிரி இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பீட்டு லெவல்ல வாக்கு சதவீதம் கம்மியா வரும். சென்னையில கம்மியா இருக்கும். இன்னைக்கு படித்தவர்கள் சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடியவர்கள் பெண்கள் அதிக அளவில் வந்து எங்கள் தலைவருக்கு வாக்களிப்ப தயாராக இருக்கிறார். அதனால் காசு கொடுத்தா வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளையும் எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தையை பல பேர் வந்து திருத்தி சொல்றாங்க. அதாவது இலவசம்ங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள நாங்கள் போக மாட்டோம். ஆனால் மானியமாக இருக்கும். இது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து உருவாக்கக்கூடிய கமிட்டி இப்போ இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். அந்த கமிட்டி தன்னுடைய மாநிலம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர்களை சந்தித்து மக்களை சந்தித்து அந்த கோரிக்கைகளை பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியாக, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கொள்கைகளை வெளியிட்டும் அதை வந்து அரசு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அரசியல் கட்சிகள்கிட்ட போய் சேரல. குறிப்பாக நாம் தமிழர்கள் எங்கள் கொள்கையே போய் சேரல. அதே மாதிரி செயல் திட்டங்களுமே அதை அறிவிச்சுக்கிறோம். நாங்கள் என்னெல்லாம் வந்து எந்தெந்த செயல் திட்டங்களை நாம் தமிழர் அதை படிக்க மாட்டேங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி செயல் திட்டங்களையும் நாங்கள் வந்து எதுவும் முன்வைத்துக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு முன்னுதாரணங்கள் எல்லாம் அந்த செயல் திட்டங்கள்ல மாநாட்டில் அறிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும். சொல்ற மாதிரி இல்ல அதெல்லாம் பைக் வேணும்னு சொன்னார். பைக் கொடுப்பேன்னு சொல்லல. அது மாதிரியான வாக்குறுதிகள் வந்துட்டா இதே அரங்கத்தில் மீண்டும் அமர்வோம். தேர்தல் வாக்குறுதிகளில் நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு பொய்யான திமுக மாதிரியான ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தொடர்ந்து களத்தில் நின்று அவருக்கு வந்து சமரசமின்றி போராடக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு சரியான தலைமையாக இருக்கும். அதனுடைய தலைவர் சரியான ஒரு தலைவராக இருப்பார் என்று எங்களோடு மக்கள் இணைந்து விட்டார்கள். இந்த மக்களோடு கட்சிகளும் வந்தாலும் எங்கள் தலைவர் அதை பரிசீலிப்பார். 35% வாக்குகள்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இளைஞர்கள் வாக்குகள் 18 இருந்து 25 வயது உள்ள வாக்காளர்கள் பட்டியல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இருக்காங்க. இப்ப அதுல கூட கூடிய ஒரு 5 லட்சம் போயிருக்கும் வந்திருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6-7% தான் வாக்குகள். இந்த 6-7% எல்லா கட்சிகளும் பங்கு பெறுது. அது பாமக இருக்காங்க, நாம் தமிழர்கள் அதிகமா இருக்காங்க, திமுக இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த முறை சார் ஒரே நிமிஷம், இந்த முறை பெரும்பாலான ஒரு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரோட பார்வையும் என்னவா இருக்குன்னா தாவேகாவோட வருகைக்கு பிறகு நாம் தமிழரோட வாக்கு வங்கி குறையும் அப்படின்றத பலரும் சொல்றாங்க. அப்ப நீங்க எந்த வார்த்தை வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல குறையும் அப்படிங்கிறீங்க. இந்த கட்சியின் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கடந்த காலங்களில் விஜய் ரசிகர்களா இருந்தவங்க இல்ல விஜய் சார்ந்து இருந்தவங்க எல்லாருமே நாம் தமிழரை ஒரு கட்டத்துல ஆதரிச்சாங்க. அவங்களோட வாக்கு சதவீதம் கணிசமா இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அப்ப நான் சொல்லிடுறேன்,
இப்ப இந்த விஜயை பார்த்து விஜயை ரசித்த எல்லோருமே நாம் தமிழர் கட்சியில் தான் இருந்தாங்களா? முதல் கேள்வி. இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் இப்ப திமுக இல்ல, பாமக இல்ல, அவர்கள் எல்லாம் இளைஞர்களே இல்ல. அங்கேயும் இருக்கிறாங்க. அது பெரும்பான்மை. அது தவறு. ரெண்டாவது, இவர்கள் எல்லாம் ஏதோ வந்து விஜய் அவர்கள் வாக்குகள் எல்லாமே வந்து நாம் தமிழருக்கு விழுந்தது, பாராளுமன்ற தேர்தலில் இவர்கள்லாம் வாக்கு வாங்கினா அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு அவர். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் நிக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தல் நிற்கும் போது அங்க வந்து திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுறோம். அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் விஜய் வாக்குகள் இருந்தா நாங்கள் ஏன் 24% வாக்குகளை பெறுறாங்க? அப்ப எங்களுக்கான வாக்குகள் நாம் தமிழர் கட்சி தத்துவம், சித்தாந்தம், கொள்கை இதை பிடித்து வந்த இளைஞர்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. வளர்ந்துட்டே போகும். நீங்க சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், தமிழ் தேசத்துக்குள்ள வாக்கு போடுறவங்க எல்லாமே திராவிடம், திமுக பிடிக்காதவர்கள் இந்த வாக்கு. அது விஜய்க்கான வாக்குகள் எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. எந்த அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு வெற்றி இதுதான் நினைக்கிறேன். இளைஞர்கள் சொல்லுங்க. நான் பாமகவின் அன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு மாநாடு அங்கும் அதிகமாக இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்களோட நான் காணொலி வெளியீடு போட்டேன். எல்லாருமே இருக்காங்க. திமுகவிலும் இருக்காங்க. சதவீதம் கூட குறைவு இருக்குமே தவிர நாம் தமிழர் அதிகமாக இருக்குமே தவிர, ஆனால் இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் போயிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் விஜய் படம் வந்தா பாக்குற காலம் இருக்கு. விஜய் தத்துவ ரீதியாக எதிர்க்கிறோம், கொள்கை அளவில் எதிர்க்கிறோம், கோட்பாட்டு அளவில் எதிர்க்கிறோம். இந்த புரிதலோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்கிறவங்க என்றுமே மாற மாட்டார்கள். நாங்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும். எங்களுக்கு பெரும்பான்மையான இடத்தில் வென்று நாங்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறோமோ, இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை எப்படி ஒரு மாற்று இதாக கொண்டு வரணுமோ அதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோமே தவிர ஒரு 5 சீட் வாங்கிறோம் 10 சீட் வாங்கிறோம்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது. தொடர்ச்சியா அந்த 4 ஆண்டுகள்ல மக்கள் இன்னைக்கு இப்போ கூட செவிலியர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 356வது வாக்குறுதியோ என்னமோ கொடுத்தா அதை எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் அவங்க எதையும் கண்டுக்கிறதா இல்லை. இவங்களை தூக்கி வைக்கிறதுக்குங்கிற முடிவில் எல்லாரும் இருக்கோம். ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நாம் மட்டும் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த இடத்துக்கு ஊர் போய் சேர மாட்டோம். அதுதான் எல்லாருமே அவர் சித்தாந்தத்தை நானும் மதிக்கப்படணும், அவங்க சித்தாந்தத்தை நானும் மதிக்கப்படனா தான் என்னுடைய சித்தாந்தங்களும் மதிக்கப்படணும். இங்கே அது வந்து ரொம்ப காலமாக அது இல்லாமையே போயிருக்குது. இந்த சூழல், இந்த அரசியல் சூழல் அதை மாற்றுதுன்னு நான் நம்புகிறேன். அதற்கான இடம் ஒன்று தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.